இன்னைக்கு ரேகா சித்திரம் அப்படிங்கிற ஒரு மலையாள படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இந்த படத்துடைய கதை என்னன்னு பார்த்தரலாம். படத்துடைய ஸ்டார்ட்டிங்லயே ஒரு வயசான பெரியவரு ஃபுல்லா சரக்கு அடிச்சுட்டு கார்ல கேரளாவுல இருக்கிற மலக்கப்பாறை அப்படிங்கிற காட்டுப் பகுதிக்கு போறாரு. அதுக்கப்புறம் கார்ல இருந்து இறங்கி தனியா காட்டுக்குள்ள போற அவரு ஒரு மரத்துக்கு கீழ உட்காந்து ஃபோனை எடுத்து Facebook லைவ்ல ஒரு உண்மையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. நான் எவ்வளவோ தப்பு பண்ணியிருக்கேன். ஆனாலும் 1985ல அதாவது 1985ல எதுக்காக பண்றோம்னே தெரியாத ஒரு தப்பை பண்ணியிருக்கோம். நானும் இன்னும் என்னுடைய 3 கூட்டாளிகளும் சேர்ந்து உயிரோட ஒரு பொண்ணு இந்த இடத்துல புதைச்சிட்டோம். அந்த பொண்ணு யாரு, அந்த பொண்ணோட பேர் என்ன அப்படிங்கிற எந்த விவரமும் எங்களுக்கு தெரியாது. எவ்வளவு தப்பு பண்ணியிருந்தாலும் இந்த ஒரு தப்பு மட்டும் என் மனசு உறுத்திக்கிட்டே இருக்கு அப்படின்னு அந்த பெரியவர் இந்த விஷயத்த Facebook லைவ்ல சொல்லிட்டு ஒரு கன் எடுத்து அவரே ஷூட் பண்ணி தற்கொலை பண்ணிக்கிறாரு. அதுக்கப்புறம் போலீஸ், பிரஸ், மீடியா அப்படின்னு எல்லாருமே அந்த பெரியவர் தற்கொலை பண்ணிக்கிட்ட அந்த இடத்துக்கு வந்து பார்க்குறாங்க. இந்த பெரியவர் வீடியோவில் சொன்ன மாதிரியே இந்த இடத்துல ஒரு பொண்ணுடைய எலும்பு கூடு கிடைக்குது. அதுக்கப்புறம் இந்த கேஸை போலீஸாக இருக்கிற நம்ம ஹீரோ விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. ஹீரோவோட இன்வெஸ்டிகேஷன்ல தெரிய வந்த உண்மை என்ன, 1985ல என்ன நடந்துச்சு, இந்த பொண்ணு யாரு, எதுக்காக உயிரோட அந்த பொண்ணு அந்த இடத்துல புதைச்சாங்க, இந்த பொண்ணோட பேக் ஸ்டோரி என்ன, இதுக்கு பின்னாடி இருக்கிற மர்மங்களையும் காரணங்களையும் ஹீரோ கண்டுபிடிச்சாரா, 1985ல நடந்த அந்த கொலைக்கான காரணத்தை ஹீரோ கண்டுபிடிச்சு உண்மையான குற்றவாளியை ஹீரோ சட்டத்து முன்னாடி நிறுத்தினாரா அப்படிங்கிறதெல்லாம் இந்த படத்தை பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கங்க. படத்துடைய கதையை பொறுத்த வரைக்கும் ஒரு சூப்பரான கதை. டைரக்டர் மாஸ் பண்ணிட்டாரு. இப்படி ஒரு கதையை எப்படி யோசிச்சாரு அப்படின்னே தெரியல. 1985 to 2005 கிட்டத்தட்ட 40 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு கொலையை இப்போ விசாரிக்கிற ஹீரோ. அந்த கொலையை யார் பண்ணாங்க, அந்த கொலைக்கான காரணம் என்ன அப்படின்னு ஹீரோ இன்வெஸ்டிகேஷன் பண்றது தான் படம். இந்த சிம்பிளான கதையை அப்படியே பக்காவா ஸ்கிரீன் பிளே பண்ணி எந்த ஒரு இடத்துலையும் போர் அடிக்காத அளவுக்கு படத்தை ரொம்பவே இன்ட்ரெஸ்டாகவும் ரொம்பவே சூப்பராகவும் எடுத்திருக்காரு டைரக்டர். இதில் ஹைலைட்டு 1985ல ஆக்டர் மம்முட்டி அவர்கள் நடிப்பில் ரிலீஸ் ஆன காதோடு காதோரம் அப்படிங்கிற படத்தோடைய ஒரு சீனை மறுபடியும் இந்த படத்தில் ரீக்ரியேட் பண்ணி இந்த பர்டிகுலர் சீனுக்கும் இந்த படத்துக்கும் சம்மந்தம் இருக்கிற மாதிரி ரொம்பவே சூப்பரா டைரக்டர் யோசிச்சு எடுத்திருக்காரு. இந்த பர்டிகுலர் சீன் இல்லைன்னா இந்த படமே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு காதோடு காதோரம் அப்படிங்கிற அந்த படத்தை பேஸ் பண்ணி தான் இந்த படத்துடைய கதையும் நடக்கிற மாதிரியே எடுத்திருக்காங்க. இப்படி ஒரு வித்தியாசமா டைரக்டர் யோசிச்சு எடுத்திருக்காரு பார்த்தீங்களா, அதுக்கே அவருக்கு மிகப்பெரிய சல்யூட் அடிக்கணும். கதை மட்டும் வித்தியாசமாகவும் சூப்பராகவும் இல்லை, ஸ்க்ரீன் பிளேவும் பக்காவாக பண்ணியிருக்காரு. அதனால தான் படம் பார்க்கறதுக்கே அவ்வளோ அருமையாகவும் ரொம்பவே சூப்பராகவும் இருக்கு. படத்தில் நடிச்சிருக்க எல்லா ஆக்டர்ஸுமே அவங்களுக்கு கொடுத்த ரோலை பக்காவாக பண்ணியிருக்காங்க. படத்தில் நம்ம மம்முட்டி அவர்கள் அவர் நடித்த அந்த படத்தை ரீக்ரியேட் பண்ணியிருக்காங்க. அதில் அவரே கெஸ்ட் ரோலை வந்து நடிச்சு கொடுத்துருக்காரு. அதுவும் அந்த டைமில் இருக்கிற மாதிரி விண்டேஜ் லுக்கில் ஏஐ டெக்னாலஜி யூஸ் பண்ணி பர்ஃபெக்டாக விண்டேஜ் மம்முட்டி அவர்களை காட்டியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் படத்தில் ரேகா அப்படிங்கிற கேரக்டரில் வர ஆக்டர் அனீஸ்வர ராஜன் அவங்கள படத்தில் பார்க்கவே அவ்வளோ சூப்பராகவும் அவ்வளோ அழகாகவும் இருக்காங்க. படம் பார்க்குறப்ப இவங்களுக்கு போய் இப்படி பண்ணிட்டீங்களடா அப்படிங்கிற மாதிரி ஃபீலிங்காக தான் இருக்கும். அந்த அளவுக்கு அந்த கேரக்டரோட டிசைனை ரொம்பவே சூப்பராக டிசைன் பண்ணியிருக்காரு டைரக்டர். டோட்டலாக ரேகா சித்திரம் அப்படிங்கிற படம் எப்படி இருக்குது அப்படின்னா பக்காவான ஸ்க்ரீன் பிளே, சூப்பரான ஸ்டோரி அப்படின்னு படத்தை ரொம்பவே சூப்பராகவும் இன்ட்ரெஸ்டாகவும் எடுத்திருக்காங்க. படம் அருமையாக இருக்குது. படத்தில் எந்த ஒரு குறையுமே சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு படம் ரொம்பவே சூப்பராகவும் அருமையாகவும் இருக்குது. கண்டிப்பாக இந்த படத்தை ஃபேமிலியோடய பார்க்கலாம். எந்த ஒரு 18+ காட்சிகளும் அவ்வளோவா இல்லை. இந்த படம் இப்போ தமிழில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக எல்லாருமே இந்த படத்தை பாருங்கள். ஒரு நல்ல படத்தை மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சில சுவாரஸ்யமான சினிமா தொகுளோட மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். இது உங்கள் வேல் டர்ன் யூடியூப் சேனல். நான் உங்கள் வேல். தேங்க்யூ.